சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து அலோக் வர்மாவை மத்திய அரசு நீக்கியுள்ளது. மத்திய அரசால் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டிருந்த அலோக் வர்மாவை மீண்டும் சிபிஐ இயக்குநராக உச்சநீதிமன்றம் நியமித்திருந்தது. அவர் பொறுப்பேற்ற 30 மணி நேரத்திற்குள் அந்த பதவியில் இருந்து மத்திய அரசால் நீக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்மட்ட தேர்வுக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்த குழுவில் பிரதமர் நரேந்திர மோடி, நீதிபதி ஏ கே சிக்ரி, காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியவர்கள் உள்ளனர். முறைகேடு தொடர்பான மத்திய ஊழல் கண்காணிப்பகத்தின் அறிக்கையை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அலோக் வர்மா நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் அவரை நீக்க மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தனது தரப்பு நியாயத்தை எடுத்துக் கூற அலோக் வர்மாவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். ஆனாலும் குழுவில் உள்ள மற்ற இருவரான பிரதமர் மோடியும் நீதிபதி ஏ கே சிக்ரியும் முடிவு செய்ததை அடுத்து சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து அலோக் வர்மா நீக்கப்பட்டார். தீயணைப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இயக்குநராக அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வரும் 31ஆம் தேதி ஓய்வு பெறும் வரையில் அந்த பதவியில் அவர் நீடிப்பார். சிபிஐயின் தற்காலிக இயக்குநராக கூடுதல் இயக்குநர் நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார்.